ஹாய் கைஸ், ஐ எம் விக்னேஷ். இப்போ ஒரு ஜென்ரல் மாடல தான் டிசைன் பண்ண போறோம். பட் அது 2 ஃபேஸஸ் யூஸ் பண்ணி டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒண்ணு ரிவால்வ்டு போஸ், இன்னொன்னு எக்ஸ்ட்ரூட் கட். இங்க நெறைய டைப்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்கு. அதுல நம்ம இந்த 3 டிஃபரெண்ட் மெயின் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ பேஸ் பண்ணி தான் இந்த ஓவரால் ரிவால்வ்டு பாடிய கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல மெயினான வியூவே பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் செக்ஷன் வியூ. அதுல இருக்க ப்ரொஃபைல்ஸ தான் ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் லைன், வெர்டிகல் லைன், ஆங்குலர் லைன், அகைன் ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ்டு ப்ரொஃபைல்ஸை ட்ரா பண்ணிட்டு அதை டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு வெர்டிகல் சென்டர் லைன், சென்டர் ஆஃப் த பேசிஸில் வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணால் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிவால்வ்டு போஸ் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு ஹாரிசான்டல் லைன், வெர்டிகல் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஆங்குலர் லைன். எப்படி அந்த செக்ஷன் வியூவில் இருக்க அந்த ஹேட்ஸஸில் என்ன ப்ரொஃபைல் இண்டிகேட்டாக இருக்கோ அதே ப்ரொஃபைல் அப்படியே நான் ட்ரா பண்ணுறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு கூட நம்ம டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியான ஃபேக்டர். ஒன்ஸ் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது. இப்போ ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இந்த ப்ரொஃபைலை கொஞ்சம் நோட் பண்ணீங்கன்னா, இதுக்கான ஓவரால் டயாமீட்டர்ஸ் வேல்யூஸை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்ட பிறகு அடுத்தடுத்த வேல்யூஸ் நம்ம செட் பண்ண அந்த ப்ரொஃபைலோட மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. மைனர் சேஞ்சஸ் டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் இதோட மேஜர் டயாமீட்டர் என்ன? 240 mm. ஆக்சஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். என் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக நம்ம டீவியேட் பண்ண ஓவரால் டயாமீட்டர் வேல்யூ அப்ளை பண்ண முடியும். ஓவரால் டயாமீட்டர் வேல்யூனா 240 mm. ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் சின்ன சின்ன வெர்டிகல் டைமென்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மாலர் டைமென்ஷன்ஸ் 8 mm. இந்த வெர்டிகல் நான் அப்படியே பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு 8 mm டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் 105 mm. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாட்டம் லேயர்லேருந்து ஆரிஜின் பாயிண்ட்ல இருக்க வரைக்கும் டிஸ்டன்ஸ் 105 mm. ஸோ 105 mm டிஸ்டன்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்க க்ளோஸரா இருக்க அடுத்த வெர்டிகல் லைன், அதாவது டோட்டல் பாடியோட ஹைட்டு 116 mm மென்ஷன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் டாப் எண்ட்ல இருக்க டயாமீட்டர் வேல்யூஸ் இல்ல பாட்டம் எண்ட்ல இருக்க டயாமீட்டர் வேல்யூஸ். இந்த பாட்டம் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 174 mm. இந்த செக்ஷன் வியூவில் கிளியரா இண்டிகேட்டர் இருக்கு. அதே டைமென்ஷன்ஸ் 174 mm அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டாப் எண்டுக்கு போயிடுறேன். கார்னர் வித் எட்ஜஸ், இதோட ஓவரால் டயாமீட்டர் என்ன? 80 mm. 80 mm ஆரிஜினை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஓவரால் வேல்யூஸ் மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணதுனால இதுலேருந்து என்னால் டயாமீட்டர் வேல்யூ ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணலன்னா நம்மளால டயாமீட்டர் வேல்யூ கொடுக்க முடியாது. இப்போ இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 50 mm அப்ளை பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் வெர்டிகல் லைனுக்கான டைமென்ஷன்ஸ் இது 8 mm. டாப்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 mm மென்ஷன் ஆயிருக்கு. அதை பேஸ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இந்த பாட்டம்ல இருக்க வெர்டிகல் லைன்ஸ் கரெக்டாக ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 66.8 mm. கரெக்டாக அந்த செக்ஷன் வியூவில் சென்டர் ஆஃப் த போர்ஷன்ஸில் நோட் பண்ணிங்கன்னா 66.8 mm இருக்குது. ஸோ அந்த டைமென்ஷன்ஸை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டலில் ஃபிக்ஸே ஆகலை. இது என்ன டைமென்ஷன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம்? அதுக்கான சைட் வியூ ஏரியாவை நோட் பண்ணிங்கன்னா 45 டிகிரி ஆங்கிள் பேசிஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த அனதர் லைன் ப்ரொஃபைல்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த லைன் ப்ரொஃபைலை இப்போ நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்ட பிறகு இந்த ஆங்குலர் லைன் ப்ரொஃபைலை வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஆரிஜின் ப்ளஸ் அந்த லைன் ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆங்கிள்? 45 டிகிரி ஆங்கிள். கரெக்டாக அந்த ரைட் சைடில் இருக்க வியூஸை நோட் பண்ணிங்கன்னா 45 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதே ஆங்கிளை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிடலாம். 45 டிகிரி. ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு இந்த லைன் ப்ரொஃபைல் இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். பட் அதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன? இந்த டாப் எண்டில் 8 mmல ஒரு லைன் ப்ரொஃபைலும் அதே மாதிரி 105லையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணால் 3 mm இருக்கு. ஸோ அதே 3 mm வேல்யூ தான் இப்போ ஆஃப்செட் பண்ணி ஒரு நியூ ஸ்கெச்சஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஆஃப்செட் இன்டென்சிட்டிஸ் பிக் பண்ணியாச்சா? இப்போ 3 mmன்னு அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சேம் செலக்ட் செயினை அன்செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணுற ப்ரொஃபைலை தவிர்த்து வேறு எந்த கனெக்டிங் ப்ரொஃபைலும் எனக்கு அடிஷ்னலாக கிரியேட் ஆகக்கூடாது. ஸோ 3 mm டிஸ்டன்ஸில் இப்போ ஆஃப்செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக மேக் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த ஓவரால் ஏரியாவை நோட் பண்ணிங்கன்னா இதில் டைமென்ஷன்ஸ் இல்லை. அந்த மினிமம் டிஸ்டன்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணிட்டு தான் இப்போ அந்த 3 mm டிஸ்டன்ஸ்னு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ட்ரிம் என்டிட்டிஸில் இருக்க எக்ஸ்டெண்ட் கமெண்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் லைனோட எண்ட் போர்ஷன்ஸை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் ஏரியாவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஒன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா? இப்போ அகைன் இந்த லைன் ப்ரொஃபைல் நம்ம இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்செக்ட் பண்ணிட்டு எக்ஸஸ் ஏரியா ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு எக்ஸஸ் ஏரியாவை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட் க்ளோஸ்டு ப்ரொஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபில்லட் ஃபார்மேஷனும் சாம்பர் ஃபார்மேஷனும் கிரியேட் பண்ணிட்டு அந்த க்ளோஸ் ரீஜியனில் இன்னும் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பர்
அதில் ஃபர்ஸ்ட் டைப் ஆங்கிள் அண்ட் டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 4 mm, ஆங்கிள் வந்து 45 டிகிரி. 2 லைன் ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சாம்ஃபர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ அதே இதில் வந்து நம்ம ஃபில்லட் டைப்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லட்ஸ் வந்து வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் ஷார்ப் எஜஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியஸ் வந்து அப்ளை ஆயிருக்கு. 2 mm, 4 mm, 6 mmனு. ஃபில்லட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 mm 2 mm பிக் பண்ணிட்டு டாப் கார்னர் எஜஸ். நெக்ஸ்ட் அதே பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருக்க அந்த ஷார்ப் எஜஸும். இது நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் செக்ஷன் வியூவில் தெரியாது, ஆனால் ரைட் ஹேண்ட் வியூவில் கிளியராக தெரியுது. அந்த வியூஸ்க்கு ஏற்ற மாதிரியே இப்போ இங்கே வந்து ஃபில்லட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 இடத்துல மட்டும் தான் 2 mm ரேடியஸில் ஃபில்லட் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தடுத்த எஜஸில் என்னென்ன ரேடியஸ் வந்து இருக்குன்னு பார்க்கலாம். அதே ஃபில்லட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஷார்ப் எஜஸ், அதாவது ஷார்ப் சர்க்குலர் எஜஸில் 4 mm ரேடியஸ். ஸோ இப்போ அப்படியே ரீரைட் பண்ணிவிட்டு நம்ம 4 mm மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் ஷார்ப் ஏரியா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும்தான் 4 mm ரேடியஸ். பேலன்ஸ் எங்கேயுமே வந்து 4 mm ரேடியஸில் ஃபில்லட்டே இல்லை. அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஷார்ப் எஜஸில் 6 mm ரேடியஸ். 6 mm ரேடியஸில் இருக்க ஃபில்லட் வந்து 2 ஷார்ப் எஜஸில் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஒன்று இந்த பர்டிகுலர் ஆங்குலர் போர்ஷன்ஸ், அதாவது ஆங்குலர் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க இந்த ஏரியா. இதுக்கு 2 லைன் ப்ரொஃபைலை நம்ம பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபில்லட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாட்டம்லேயும் இந்த பாட்டமில் இருக்க வெர்டிக்கல் அண்டு ஹாரிசான்டல் லைன்ஸை செலக்ட் பண்ணால் ஃபில்லட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ கம்ப்ளீட் க்ளோஸ்டு ப்ரொஃபைல்ஸ் நம்ம அந்த செக்ஷன் வியூக்கு ஏற்ற மாதிரியே கிரியேட் பண்ணிட்டோம். இதை அப்படியே வந்து சாலிட் பாடியாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். ஃபீச்சர்ஸில் ரிவால்வ்டு பர்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸை பிக் பண்ணல போதும், ஆட்டோமேட்டிக்காக 360 டிகிரியில் வந்து சாலிட் பாடி வந்து கிரியேட் ஆயிரும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸாக வந்து நம்ம ரிவால்வ்டு பர்ஸ் யூஸ் பண்ணியே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து ஒரு பாக்கெட் தான் வந்து ஃபார்ம் பண்ணணும். பாக்கெட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த பாட்டம் ஃபேஸை சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். ஏன் வந்து இந்த ஃபேஸில் நான் ட்ரா பண்ணுறேன், ஏன் நார்மலாக ஒரு பிளெயினை புதுசாக கிரியேட் பண்ணிட்டு அங்கே ட்ரா பண்ணலாமே, அதுக்கு பதிலாக நான் இந்த ஃபீச்சர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாட்டம் ஃபேஸை சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டாப் வியூவை நோட் பண்ணிங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல், நார்மலாக ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கார்னர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல். சர்க்கிளை சூஸ் பண்ண கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டயாமீட்டர் இது வந்து 123 mm டயாமீட்டர். சர்க்கிள் பிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 123 mm டயாமீட்டருக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ப்ரொஃபைல் வந்து நம்ம மேக் பண்ணி இந்த அவுட்டர் சர்க்குலர் எட்ஜஸே வர இன்டர் சர்க்குலர் எட்ஜ் அவுட்டருக்கு பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி அங்கேயே ஒரு ஸ்கெட்ச், இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்கெட்ச் இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்ட பிறகு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் எவ்வளோ வேல்யூஸ்னு பார்த்தீங்கன்னா 20 mm. டாப் வியூவில் கிளியராக இண்டிகேட்டர் இருக்குது, அதை பேஸ் பண்ணி 20 mm மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இதோட மிட் பாயிண்ட்டையும் ஆரிஜின் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வெர்டிக்கலாக லாக் பண்ணியாச்சா. அடுத்து ஒரு ஆங்குலர் ப்ரொஃபைல் லைனை கரெக்டாக இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்லேருந்து நான் ட்ராப் பண்ணணும். இப்போ குயிக் ஸ்னாப்பில் போயிட்டு இன்டர்செக்ட் ஸ்னாப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் லைனை வந்து இண்டிகேட் ஆயிருக்கு, ஆரஞ்சு கலரில் இண்டிகேட் ஆயிருக்குன்னா நம்ம எங்கே பிக் பண்ணாலும் சரி அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து, அதாவது அந்த சர்க்குலர் எட்ஜும் வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட் ஆகிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து தான் எனக்கு கிரியேட் ஆகும். அகைன் லைனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த வெர்டிக்கல் லைன் ஆரஞ்சு கலரில் இண்டிகேட் ஆயிருக்கா, இண்டிகேட் ஆனதுலேருந்து நம்ம எங்கே பிக் பண்ணாலும் சரி கரெக்டாக அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்தால் வந்து எனக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். இந்த ப்ரொஃபைல் வந்து டிஃபால்ட்டாக வேற ஒரு இடத்துல கோயின்சைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோயின்சைடை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணோம் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸ் ரீஜன்லாம் ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணிடலாம் 1 by 1. ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸையும் இந்த ஆங்குலர் லைனையும் ஒன்ஸ் எக்ஸஸ் என்டிட்டிஸ்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிட்ட பிறகு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆங்குலர் லைனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். லைன் பாயிண்ட்டை பிக் பண்ணோன்னா குவாட்ரண்ட் கிரியேட் ஆகும். இந்த குவாட்ரண்ட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ ஆங்கிள், டோட்டல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி. நான் ஹாஃப் ஆஃப் த ஆங்கிள் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஸோ 10 டிகிரி மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். 10 டிகிரி மட்டும் இப்போ ஆங்குலராக இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம லைனையும் குவாட்ரண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கலாக வந்து டைரக்ஷன் செட் பண்ணியிருக்கோம். அந்த டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அகைன் லைன் குவாட்ரண்ட், இப்போ அதற்கான ஆங்கிள் வந்து 10 டிகிரி அப்ளை பண்ணியாச்சா. ப்ரொஃபைல் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 20 டிகிரியில். ஒன்லி திங் வந்து நம்ம அந்த என் பாயிண்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகாதனால தான் இது இன்னுமே வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்க்குலர் ஸ்கெட்சை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கூட கோயின்செட் பண்ணிக்கலாம். 2 பாயிண்ட்ஸையும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் செகண்ட் பாயிண்ட்டையும் கோயின்செட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஓவரால் ப்ரொஃபைல் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதை ஒன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இல்லை இதே ப்ரொஃபைல் இதே ஸ்கெட்சில் அகைன் போயிட்டு நம்ம பேட்டர்ன்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல்ஸ் வந்து பிக் பண்ணுறோம். பிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் இதை நம்ம டேரெக்டாகவும் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே கமாண்ட் லைன்லேயே வந்து சர்க்குலர் பேட்டர்ன்னு டைப் பண்ணால் கூட இங்கேருந்து நம்ம அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கமாண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் வந்து பிக் பண்ணியாச்சா, இப்போ என்டிட்டிஸ் டு பேட்டர்ன்ஸில் இந்த ஓவரால் ப்ரொஃபைல் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன் பை ஒன்னாக டோட்டல் கம்ப்ளீட் க்ளோஸ்டு ப்ரொஃபைல்ஸை வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவல் ஸ்பேசிங்கை அன்செக் பண்ணுறேன். அன்செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற டிகிரி மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ப்ரொஃபைலில் இருக்க ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிகிரி? 20 டிகிரி. ஸோ 20 டிகிரியை அப்படியே அங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ 20 டிகிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகே. 90 நம்பர்ஸ் ஓவராலாக இருக்குது. 90 நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த பாக்கெட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எக்ஸிட் ஸ்கெட்ச். இப்போ இந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கட்டில் ஆஃப் செட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஆஃப் செட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 38 mm டிஸ்டன்ஸ். பாட்டம்லேருந்து 38 mm டிஸ்டன்ஸில் தான் ஆஃப் செட் ஆகிருக்கு அந்த ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் வந்து த்ரூ ஆல் கம்ப்ளீட் க்ளோஸ்டு போர்ஷன்ஸை வந்து கட் பண்ணணும். த்ரூ ஆலை பிக் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் க்ளோஸ்டு போர்ஷன்ஸே இப்போ வந்து கட் ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாடியை சிம்பிளாக 2 ஃபேஸஸ் யூஸ் பண்ணியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த டிராயிங்ஸில் வந்து நோட் பண்ணிங்கன்னா சர்க்குலர் பாக்கெட் மட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணல. அதை மட்டும் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான டைமென்ஷன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் கரெக்டாக வந்து பர்டிகுலர் குவாட்ரண்ட்டில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அகைன் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிச் சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சா, இதை அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த சர்க்குலருக்கான டயாமீட்டர் வந்து 12 mm டயாமீட்டர். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு 12 mm டயாமீட்டரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு கரெக்டாக அந்த பாயிண்ட்டையும் ஆரிஜின் பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டு வெர்டிகல் கன்ஸ்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான அதாவது அந்த பிச் சர்க்கிளுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸாக்ட் பொசிஷன் வந்து எதுவுமே அப்ளை ஆகலை. ஆனால் அது சென்டரில் இருக்குது. 2 ஆப்போசிட் எட்ஜஸ்க்கும் சென்டரில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2 ஆப்போசிட் எட்ஜஸ்க்கான டைமென்ஷன்ஸ் என்ன? எவால்வேட்டில் மெஷர்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 2 ஆப்போசிட் எட்ஜஸ்க்கான டைமென்ஷன்ஸ் மெஷர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்க்குலர் எட்ஜஸ், செகண்ட் சர்க்குலர் எட்ஜஸ் செலக்ட் பண்ணோன்னா அந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் 24 mm. ஸோ ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 12 mm தான். ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அப்படியே வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 12 mmல ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, சர்க்குலர் ப்ரொஃபைலும் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதே ப்ரொஃபைலை வந்து நம்ம பேட்டர்னும் பண்ணலாம். நம்பர் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ் நம்மளோட ஓன் நம்பர்ஸ் தான். எவ்வளோ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஈக்குவல் நம்பர்ஸில். அகெயின் சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் நம்ம டேரெக்டாகவும் பிக் பண்ணிக்கலாம். இல்லை இன்டேரக்டாக இந்த மாதிரி கமாண்டும் டைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கமாண்டை டைப் பண்ணிட்ட பிறகு ப்ரொஃபைல்ஸ் என்டிட்டிஸ் டு பேட்டர்ன்ஸை ப்ரொஃபைல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவலாக 360 டிகிரி அப்ளை பண்ணியாச்சா, பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி பாக்கெட் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். ப்ரொஃபைல்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. பட் இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகலையே. அதோட சென்டர் பாயிண்ட்டையும் பிச் சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு கோயின்சைட் ஏதாவது 2 ப்ரொஃபைல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கோயின்சைட் பண்ணாலே போதும். ஓவரால் என்டையர் ப்ரொஃபைல் வந்து கோயின்சைட் ஆயிரும். ஓகேவா? இப்போ த்ரூ ஆல் எக்ஸ்ட்ரூட் கட்டில் பிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் போர்ஷன்ஸை வந்து பாக்கெட்டாக கிரியேட் பண்ணிடுறேன். இவ்வளோதான் சாலிட் பாடி மேக்கிங். 3 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ. ஹாய், உங்களுக்கு வந்து ஃபுல் சாலிட்வொர்க்ஸ் கோர்ஸ் வந்து தமிழ்லேயே லேர்ன் பண்ணுமா? எங்கள் வெப்சைட்டான www.kaliru.in வெப்சைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே வந்து ஒரு டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான மாடல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம் சாலிட்வொர்க்ஸில். அந்த டிஃப்ரெண்ட் டூலில் எந்த டூல் யூஸ் பண்ண நம்ம வந்து கிளியராக ஒரு மாடலை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே டிஃப்ரெண்ட் டூல்ஸையும் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வைஸாக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு நார்மல் இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ட்ஸ் வைஸாகவும் சரி, ஒரு ப்ராடக்ட் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர் மாடல், ஒரு வாட்டர் பாட்டில் டிசைன்ஸ், ஒரு கார் பாடி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடியை சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு ஷீட் மெட்டலான ஃபங்க்ஷன்ஸ், கே ஃபேக்டர், வெல்டமெண்ட், பெண்ட் அலவன்ஸ், பெண்ட் டிரெக்ஷன்ஸ், ஒரு ஷீட் மெட்டலுக்கு என்ன திக்னஸ் கொடுக்கறது, ஒரு பெண்ட் ரேடியஸ்க்கு என்ன ரேடியஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், எந்த ஈக்குவல் ஃபேக்டர்ஸில் அப்ளை பண்ணால் நம்மளோட கே ஃபேக்டர்ஸை வந்து டிஃபைன் பண்ண முடியும்னு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும்.